இந்த கொஸ்டினை பாருங்கள். ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி வணிக வங்கியில் கழிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் அப்படிங்கிறதா சரியான விடை. ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான பாயிண்ட் கூட அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறது. சில அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் எனப்படுகிறது, ரெப்போ ரேட். இவ்வங்கியில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது பத்திரங்களாக ஈடாக வைத்து ரிசர்வ் வங்கியில் கடன்களை பெறும் அந்நிலையில் விதிக்கப்படும் வட்டி விகிதம் ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. பணவீகத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதம் அதிகரிப்பதன் மூலம் கடன் வழங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி நிறுத்தும். அதுக்கடுத்து மீள் ரெப்போ விகிதம் வணிக வங்கியிடமிருந்து வாங்கும் கடனுக்கான ரிசர்வ் வங்கி கொடுக்க விகிதம் வட்டி விகிதம் மீள் ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்தினால் வணிக வங்கிகளுக்கு லாபகரமான வட்டி விகிதத்தை அவற்றிடம் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பணவீக்கம் ஏற்படுறப்ப ரெண்டுமே என்ன செய்யும், அதிகரிக்கும். ரெப்போ விகிதத்தை அதிகரிக்கும், மீள் ரெப்போ விகிதத்தை அதிகரிக்கும். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஒன்றை குறைக்கும், ஒன்றை கூட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ரெண்டுமே அதிகரிக்கும்னு ஞாபகம் வச்சு பணவீக்கம் ஏற்படுறப்ப.